வெல்கம் டு அரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க. எவ்வளோதான் சாப்பிட்டு நம்ம வந்து டயட் கரெக்டாக இருந்தாலுமே மெயின்டைன் பண்ணாலுமே சில பேர்த்துக்கு உடம்பு குறையாது, வெயிட்டும் கெயின் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க இந்த ஒரு டைம் இந்த கஞ்சியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆவீங்க. நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸும் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி. இது எப்படி செய்யணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி 250 கிராம், ஜீரகம் 15 கிராம், மிளகு 20 கிராம். இதை வந்து நம்ம ஒன்றன் பின்னா வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க அரிசியை. ஓரளவுக்கு மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துருங்க. இதை வந்து ஒன்றொன்று பின்னா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது புரதச்சத்து, நார்ச்சத்து இந்த இது வந்து அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி கெட்ட கொழுப்பை, இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இதை வந்து தோசையாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி கஞ்சி ரெசிப்பியாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ஒன்றன் பின்னா ரோஸ்ட்டாக வறுத்து எடுக்கிறேன். ஜீரகம் போட்ட உடனே நம்ம அந்த சூட்லேயே வந்து வறுத்துரும். அதனால் இப்போ எடுத்து தனியாக எடுத்து இதே மாதிரி மிளகையும் எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இடையில என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், எல்லாமே வறுத்து எடுத்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பாதி பாதியாக சேர்த்தா தான் நல்லா அரைப்படும். அதனால் பாதி பாதியாக சேர்த்து நான் அரைச்சிட்ருக்கேன். இது கூட 4 பல் பூண்டுங்க. 4 பல் பூண்டு கண்டிப்பாக போடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா காய்ஞ்ச மிளகா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா கொரகொரப்பாக பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கண்டென்சி இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விடுறது எதனாலனா, நம்ம மேலோட்டமாக எடுத்திருப்போம், அடியில் வேறு மாதிரி இருந்திருக்கும், அரிசி மட்டும் இருந்திருக்கும். அதனால் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம்னா சரிசமமாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா 750 மில்லி தண்ணி காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி மாவு சேர்க்குறோம். இது சேர்த்த உடனே கட்டி இல்லாமல் அப்படியே கலந்து விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிக்கும். அதனால் வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வந்து கொதித்து வரட்டும். நல்லா அரிசி வந்து வெந்து வந்துடும். ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ஓரமாக இதை கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குங்க. இது 20 நாள் 25 நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஒன்றும் பவுட்ரு வந்து வண்டு பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை சூடெலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தீர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொதுவாக இந்த கஞ்சி எடுத்திங்கன்னா வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அன்னைக்கு மதியானம் தான் பசிக்குமே ஒழிஞ்சு இடையில பசிக்கவே பசிக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா ஃபுல்ஃபில் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கொதி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் தான். நம்ம வெங்காயம், தயிர் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கஞ்சி வந்து எந்த கண்டென்சியில் இருக்குதுன்னு. ஓரளவுக்கு கெட்டியாகி இருக்குது. இந்த கண்டென்சி தாங்க கரெக்டான பக்குவம். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸும் ஆவீங்க. கெட்ட கொழுப்புலாம் வந்து கண்டிப்பாக கரைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸும் ஆவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.